சொல்லிடுறேன். அவங்க சொல்றாங்க, அவ ரொம்ப அன்பான பொண்ணு, அவ எப்பவுமே என்னை கோவப்படுத்தினது இல்லை, என் கிட்ட எந்த கெட்ட வார்த்தையும் அடியும் அவ வாங்கினது இல்லை, நான் கீழே உட்காந்துருந்தா அவ மேல உட்கார மாட்டா, நான் உட்காந்துருந்தா அவ கால் நீட்டி என்னை அவமானப்படுத்த மாட்டா, நான் என்னுடைய இருப்பா அவ ஒவ்வொரு வினாடியும் மரியாதையா இருப்பா. இப்போ இல்ல, அவளுக்கு உணர்வு வந்ததுல இருந்து என் மேல அவளுக்கு ரொம்ப மரியாதை, ரொம்ப அன்பு. இதெல்லாம் காரணம் இல்ல நகை கிடைக்கிறதுக்கு. ஒரு நாள் எங்க அம்மா பெரிய ஒரு பீரோவை தள்ளி ஏதோ செட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. எங்க அப்பா அப்படி பார்த்துட்டு கடந்து போயிட்டாரு. என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கு. நான் 3-4 வயசு ஓடி வந்து அம்மா கிட்ட நின்று அந்த பீரோவை அவங்களோட சேர்ந்து தள்ளி இருக்கேன். அப்புறமா அதுல இருந்து இது வரைக்கும் என்னுடைய தாய் ஏதாவது ஒரு வெயிட்டை கையில தூக்குறாங்கன்னா நான் அவங்களை தூக்க விட்டதே கிடையாது. நான் போய் தூக்கிக்குவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு குழந்தை தன் பெரியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய, தன் துணையின் கையில் இருக்கக்கூடிய வெயிட்டை தூக்கிக்கதோ அவர்கள் மரணம் அடைகின்ற வரைக்கும் அவர்களை இதை பார்த்துக் கொள்ளும். நம்ம கிட்ட வெயிட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம